ஒவ்வொரு கட்சியும் இந்த கட்சியின் சார்பா தேர்தல் அறிக்கை நீங்க கேட்டாரு நான் என்ன செய்யறது அவருதான் இருக்காரு இந்த கேள்வி அவரோட தான் கேட்கலாம் இலவசமா அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு கேள்வி அவர்கிட்ட கேள்வி மைக்கு தான் அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை கருதி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்தப்படும் சொன்னேன். அதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதையும் அவர்கிட்ட கேளுங்க ஸ்டாலின். நிறைய தொழிற்சாலை சொல்லிட்டு விஜய் இன்னைக்கு அவரே வந்து இலவச அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க அவரை கேளுங்க. சொல்றேன், ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவரவர்கள் விருப்பப்படி அவர் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த கேள்வியை அவரை தான் நீ கேட்கணும். அறிவிப்பு இல்லையா? அறிவிப்பு கொடுத்துட்டோம், கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்துருக்கோம். பெண்மணி சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் கொடுத்தோம், இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய கொடுத்தோம். இன்னைக்கு பாருங்க ட்விட்டர்ல போட்டிருக்க அழகா என்னென்னலாம் செஞ்சுன்னு பார்த்து அதை உங்களுடைய தொலைக்காட்சியில வெளிப்படுத்துங்க. நீங்க 2000 ரூபாய் சொன்னீங்க, விஜய் 2500 ரூபாய் கூடுதலா அறிவிச்சிருக்காரு சார். நான் சொல்றேன், நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நேரத்துல அந்த கட்சியினுடைய தலைமை அறிவிப்பு வெளியிடுறது. நாங்க எங்களுடைய கட்சியினுடைய சார்பா எங்களுடைய மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனைப்படி நான் வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் மாதம் தோறும் வங்கியில் செலுத்தப்படும். அதே போல இன்னைக்கு அம்மா இருசக்கர வாகனம் அம்மா அறிவிச்சாங்க, திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருக்கு. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு மகளிருக்கு 25,000 மானியம் கிடைக்கும். 5 லட்சம் பேருக்கு அப்படியே பாக்கலாம். பின்னாடி